முக்கிய செய்தி. மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக துரை வைகோ நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். நீண்ட நெடிய அறிக்கையாக அந்த அறிக்கை வெளியாகியிருந்தது. அதில் கட்சியினுடைய தலைமைக்கும் துரோகம் செய்யக்கூடிய வகையில், கட்சியை தவறாக வழிநடத்தக்கூடிய வகையில் ஒருவர் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் முதன்மை செயலாளர் பொறுப்பை வகிக்க தன்னுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை என்று கூறி அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த ஒருவர் யார் என்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் நேற்று முழுவதுமாக வெளிவந்த சூழ்நிலையில் இதை எதிர்த்து பல்வேறு தரப்பினரும் அந்த நபரை வெளியேற்ற வேண்டும் என்று கட்சிக்குள்ளேயே கலகக்குரல் எழுந்திருந்த சூழ்நிலையில் பலரும் துரை வைகோவுக்கு ஆதரவு தெரிவித்து கட்சி நிர்வாகிகள் தாங்களும் வெளியேறுவதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்திருந்த சூழ்நிலையில் இன்று நிர்வாக குழு கூட்டம் காலையிலிருந்து நடைபெற்று வந்தது. மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் இன்று கலந்து கொள்வதாக அறிவித்திருந்தார் துரை வைகோ. இனிமேல் நடைபெறக்கூடிய எந்த கூட்டங்களிலும் தான் பங்கு பெறப் போவதில்லை என்றும், முக்கிய முடிவுகள் எடுப்பதும் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் கூறியிருந்த சூழ்நிலையில் இப்போது அந்த ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றிருக்கிறார் துரை வைகோ. மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்ததை வாபஸ் பெற்றிருக்கிறார். நிர்வாக குழு கூட்டம் நிறைவடைந்த நிலையில் ராஜினாமா முடிவை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார். பல்வேறு நிர்வாகிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவை அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நேற்று அவரது தந்தையும் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோ துரை வைகோவிடம் கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. நிர்வாகிகள் சொன்னதற்கு இணங்க அவரும் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு ஏற்ப தனது முடிவை வாபஸ் பெற்றிருக்கிறார் துரை வைகோ. முதன்மை செயலாளர் பொறுப்பில் தொடர்வதாகவும் அவர் அறிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தனது முடிவை வாபஸ் பெறுவதாக துரை வைகோ அறிவித்திருப்பது அந்த கட்சியுடைய நிர்வாகிகளிடையே சற்று ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலும் அவர் தற்போது ஒரு நிம்மதி கொடுத்திருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜினாமா முடிவை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார். மல்லை சத்யாவையும் கட்சியை விட்டு செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். ஆக இதில் இருவருக்கும் இடையே இருந்த பிணக்கு சரி செய்யப்பட்டு விட்டதா, கட்சியில் இருக்கக்கூடிய கலகக்குரல்கள் அடங்கிவிட்டனவா, துரை வைகோ தற்சமயத்திற்கு இதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் இங்கே இழத்தான் சென்றிருக்கின்றன. எனினும் தற்போதைய தனது ராஜினாமா முடிவை கட்சி பொறுப்பிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக அறிவித்திருந்ததை வாபஸ் பெற்றிருக்கிறார் துரை வைகோ. இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து சமாதானமாக செல்ல வேண்டும் என்றும் வைகோ கூறியிருக்கிறார். வைகோவுடைய போர்வாள் சேனாதிபதி என்று தன்னை இன்று காலையில் கூட சொல்லியிருந்தார் மல்லை சத்யா. இந்த சூழ்நிலையில் யார் கட்சியிலிருந்து வெளியேக போகிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. இந்த நிலையில்தான் ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றிருக்கிறார் துரை வைகோ. நிர்வாக குழு கூட்டத்திலேயே கூட பலரும் அதற்கு இந்த ராஜினாமா முடிவை வைகோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது. சமாதானமாக செல்ல வேண்டும், விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்று வைகோ கேட்டுக்கொண்டதற்கிணங்க மல்லை சத்யாவும் துரை வைகோவும் சமாதானமாகி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தற்போதைய சூழல் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. எனினும் இந்த சமாதான முடிவு எவ்வளவு காலத்திற்கு தொடரப்போகிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் ஒரு வருட காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றிருப்பது அந்த கட்சிக்கான ஒரு பாதுகாப்பு நலனாகவும் கருதப்படுகிறது. எனினும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மல்லை சத்யா கட்சியை விட்டு விலகுவாரா? துரை வைகோவுடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், கட்சியில் உள்ளேயே கலக குரல்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில், துரை வைகோவுடைய ஆதரவாளர்கள் மல்லை சத்யாவுக்கு எதிராக செயல்படுவதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் யார் என்ன பொறுப்பிலிருந்து விலகப் போகிறார்கள் அல்லது தொடரப் போகிறார்கள் என்பது ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்பதுதான் தற்போதைய சுயா பார்க்கணும்.